தேர்தலுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு மக்களுடைய கணிப்புலாம் பார்த்தா, மக்களுடைய கணிப்பு 2வது இந்த கூட்டணி, சிதறல் எல்லாம் பார்க்கும்போது அடுத்து டிஎம்கே தான் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. எப்படி சொல்றீங்க? கணிப்பிலே தெரியுது. ஏன்னா கூட்டணி ஸ்ட்ராங்கான கூட்டணி. ம், ம். இப்ப அந்த கூட்டணி பிரியாமல் இருக்குது. இப்போ விஜய் வந்துட்டார், அவர் ஓட்டை பிரிச்சிருவார். ஏடிஎம்கே அங்கிட்ட ஒரு ஓட்டை பிரிச்சிடும். ஓட்டு பிரியும் போது இந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது டிஎம்கே வர்றதுக்கான வாய்ப்பு 90% இருக்குது. ஓ, பிரிய போறது திமுக ஓட்டு, அதனால திமுகவுக்கு தான் லாபம்ங்கிறீங்க. ஆ எத்தனை இடங்கள்ல ஜெயிப்பாங்க திமுக? அவர் சொன்ன 200 தொகுதி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ விஜயெல்லாம் இருக்காரு, அவரால் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது அரசியல்ல. தாக்கத்தை ஏற்படுத்தாருன்னா இளைஞரோட ஓட்டை தான் கவர் பண்ண முடியும் அவர். ம், இளைஞர்கள் ஒவ்வொரு ஏரியாவில் இளைஞர்கள் போயிட்டாங்கன்னா ம், அந்த கட்சிக்காரங்க அவங்கவுங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்கல்ல. ம். டிஎம்கேனா டிஎம்கேக்காரங்க மாற மாட்டாங்க, கம்யூனிஸ்ட்னா கம்யூனிஸ்ட்காரங்க மாற மாட்டாங்க, எல்லாருமே மாற மாட்டாங்க. இது ஸ்ட்ராங்கான கூட்டணி. கொள்கை கூட்டணிங்கிறீங்க. ஆ கொள்கை கூட்டணி. அந்த போன கூட்டணியிலேருந்து அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்காங்கல்ல. இப்போ இதில் மாற வாய்ப்பு இல்லைல்ல. இப்போ இந்த ஓட்டு கம்யூனிஸ்ட் சிதறவே சேராது. அது மாதிரி டிஎம்கே ஓட்டு சிதறாது, ஸ்ட்ராங்காக அங்கே தான் உழுகும். இப்போ கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கிறனால இந்த கூட்டணி தான் ஜெயிக்கும். வெற்றி வாய்ப்பு இதுக்கு இருக்குது.